ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி நம்ம சாயந்தரம் இற போட வரும்போது புறாக்களுக்கு இற போடலாம் அப்படின்னு சொல்லி புறாக்கு வந்தோம். புறாக்களுக்கு இற போட்டு முடித்தாச்சு. புறாக்களுக்கு இற போட்டு முடிக்கும்போது மேலேருந்து ஏதோ விழுது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம நாவல் பழம் வந்து நல்லா பழுத்து நல்லா காய் வந்து நல்லாவே நிறையவே பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. நாவல் பழம் எல்லாமே நல்லா பழுக்க ஆரம்பிச்சு. நம்ம இந்த சீசன் நமக்கு வந்து எப்போவுமே நிறைய பழம் தரும். இது இப்போ திடீர்னு தான் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி எல்லாமே வந்து நல்லா காய் நிறைய போட்டிருந்து. அது மட்டும் இல்லை, இந்த பாருங்கள் பழம் நிறையவே இருந்துச்சு. பழங்கள்லாம் நிறைய இருந்துச்சு. காற்றுல நிறைய உழவும் செய்யிட்டு கீழே. இன்னும் ஒரு சில நாட்களில் நம்ம வந்து எல்லா நாளுமே வந்து நிறைய நாவல் பழம் சாப்பிடலாம். இன்னும் நம்ம புறாக்கள் எல்லாமே வந்து நாவல் மரத்தில் தான் போய் அடையும். அது மட்டும் இல்லாமல் நாவல் புறா வந்து அடையலையே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் இப்போ நம்ம வந்து இந்த நாவல் மரத்தை பார்த்தோம். நாவல் மரத்தில் வந்து நிறைய காய் அப்படின்னு சொல்லி நிறைய இருந்துச்சு. ஏனி நமக்கு டெய்லி வந்து நாவல் பழம் வந்து நல்ல பழத்தை தரும். ஏன்னா சீசன் இது தான் எல்லா இடங்களுமே. கால் கிலோ 50 ரூபாய்க்கு நம்ம வெளியே வாங்குறத நம்ம வீட்டிலே நம்ம பறித்து சாப்பிட்டுக்கிடலாம். இப்போ சின்னதாக ஒரு டெமோ இந்த இருக்குது பாருங்கள். காக்கா வந்து நாவல் பழம் சாப்பிட வந்திருக்கு. இதில் நாவல் பழம் இருக்குது. அதை நம்ம பறித்து நம்மளே சாப்பிடுவோம். வாங்க பறிக்க போவோம். இதில் கூட இருக்குது, ஆனால் இது பழம் இல்லை, காய் தான். பழுத்த பழம் எல்லாமே மேலே தான் கிடக்குது. பறிக்க போக முடியல. அங்கே வேறு ஏதாவது வழியில் பறிக்க முடியுமான்னு பார்ப்போம். இப்போ பறித்தோம்னா புறா வேறு பறந்துடும். அதனால் பார்ப்போம். அப்படி இல்லாட்டினா 2 நாள் கழித்து பறிப்போம்.